வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் தாம்பரம் முடிச்சூர் ரோடு இருந்தால் மணிமங்கலம் ரோடு. ஸோ முடிச்சூர் அட்டக்கம்பனிலேருந்து மணிமங்கலம் போகிறதுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். டெஃபினட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரைட் சைடில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். ஸோ அதை ஒட்டி உள்ளே வந்தோம்னா ஒரு 600 ஒரு 700 மீட்டர் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்ட் ஃபேஸிங்கில் 29 49.2 இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1451 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வரும். சரிங்களா? ஒரு 24 ஃபீட் ரோட்டில் சிஎம்டிஏ அப்ரூவ்ட் லிமிட்குள்ளே வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ கோர்ஸ் எதுவுமே இருக்காது. ஸ்கொயர் ப்ராப்பர்ட்டி ஓனர் கேட்குறது பார்த்தீங்கன்னா 3800 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. நீங்கள் ஃப்ரண்டில் டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகி வரும்போதே நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். புதுசாக போட்டிருக்கிற அந்த லேஅவுட்டில் 4500 ஒரு ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மேபி 4200 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் கேட்குறது 3800 ரூபாய் ரீசனபிள் ரேட்டு தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா HDFCயில் லோனில் இருக்கார். ஸோ லோன் கட்ட முடியல. ஸோ அந்த சுச்சுவேஷனுக்காக தான் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை. குட் ஃப்ரண்டேஜுங்க. நீங்கள் 1500 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல வாங்கும்போது ரெண்டாக பிரித்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி போனால் கூட நமக்கு வந்து ஒரு 25 அடி இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஃப்ரண்டேஜ் கிடைக்கும். பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 29 அடிக்கு மேலே ஃப்ரண்டேஜ் கிடைக்குது. வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸியஸ் விட்டு ஈஸியாக நமக்கு அழகான ஒரு வீடை வந்து ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? நமக்கு வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிலேருந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் அப்படியே ஒரு 50 மீட்டரில் தான் இந்த லேஅவுட்டுக்கான பார்க் இருக்குது. பார்க் அடுத்து புதுசாக ஒரு லேஅவுட் போட போகிறாங்க. இதே 4000 பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு லேஅவுட் போட போகிறாங்க. இதை தாண்டி தான் அதுக்கு போகணும். சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா நான் பாருங்கள், நல்ல லொக்கேஷன், நல்ல ப்ராப்பர்ட்டி. மணிமங்கலம் ரோட்லேருந்து ஒரு 700 மீட்டர் தான் வரும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ளட்டு டைமில் தண்ணி வந்ததான்ற கேள்வி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நம்ம நண்பர்களே பேசுவாங்க. ஃப்ளட்டு டைமில் தண்ணி வந்ததுங்க. ஒரு 3 அடி கண்டிப்பாக அங்கே வந்து தண்ணி வந்துச்சு. ஸோ அதில் வந்து வரலன்னா டெஃபினட்டாக நம்ம வந்து சொல்ல முடியாது. 3 அடி வரைக்கும் தண்ணி வந்துச்சு. ஸோ நம்ம இப்போ நின்றுக்கிறத பார்த்தா ரோடு கீழே நம்ம பிளாட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி பள்ளத்தில் இருக்கும். ஏன்னா ஆக்சுவலாக ரோடு போடும்போது அப்படி தானே போடுவாங்க. தரையிலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரோடு கொஞ்சம் ஹைட்டேட் தான் போடுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வீடு கட்டுறவங்களும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டேட் தான் கட்டுவாங்க. நம்ம பிளாட் கொஞ்சம் கீழே வள்ளத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒரு 2 லோடு மண் கொட்டணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு 5 அடியாக ஹைட்டேட் கட்டிக்கிட்டோம்னா எப்பவுமே பிரச்சனை இருக்காது. ஸோ இனிமேலும் ஃப்ளட்டு வருது அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி எல்லாம் அங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. அது ரொம்ப ரேர் தான். ஏன்னா அந்த அடையாறை வரை அகலப்படுத்தும் வேலை வந்து ரொம்பவே ஸ்பீடாக போயிட்டு தான் இருக்குது. உப்பு தண்ணி வராது. இங்கெல்லாம் நல்ல தண்ணி தான் இருக்குது. ஏன்னா அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருந்தாலும் தண்ணி வந்து நல்ல தண்ணி தான். சரிங்களா? பாருங்கள், நல்ல ப்ராப்பர்ட்டி, நல்ல லொக்கேஷன்லாம். ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் கால் பண்ணுங்கள். டைரெக்டாக ஓனர் கிட்ட தாங்க இருக்குது. ஸோ இந்த மேலே வச்சு பேசுகிறது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இமயம் டிபிடி ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நேர்மையாக பார்த்தோன்னா சொத்தை உங்களுக்கு சொத்து வந்து உங்களுக்கு முகம் சுளிக்காத அளவுக்கு மனதளவில் சந்தோஷமாகவும் உங்களுடைய சொத்தை வாங்கி அடுத்தடுத்துக்கு முன்னேறதுக்கு கண்டிப்பாக உதவும். ஸோ இது வந்து பிளாட் வாங்குறது மட்டும் இல்லைங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட குவாலிட்டியான மெட்டீரியலில் என்னுடைய நேட்டிவ்லேருந்தே நான் வந்து உங்களுக்கு இறக்கி உங்களுக்கு வந்து குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுப்பேன். சரிங்களா? 20 இயர்ஸ் மேலே எக்ஸ்பீரியன்ஸான நண்பர் இருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா கால் பண்ணுங்கள். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட. நன்றி.